வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணி உடைய போகுதா? ஸ்டாலினுக்கு சாக்கு கொடுத்த எடப்பாடி. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிமுக தீவிரமாக கலைஞர்களாம். எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமன்றி பிரச்சார பயணத்தை தொடங்கிய திமுக அரசின் செயல்பாடுகளையும் விமர்சி வருகிறார் என்று கூறலாமா. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது. இன்னும் 9 மாத கால உள்ள நிலையில் பொது மக்களை சந்தித்து களம் இறங்கியுள்ளதாம். அரசியல் கட்சிகள் அனைத்துமே அந்த வகையில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ தமிழகம் முழுவதும் தனது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பிரச்சார பயணமானது தற்போது தென் மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. அவ்வகையில் தான் நெல்லையில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமியோ திருநெல்வேலி அதிமுக கோட்டை என்று வருண பகவான் அருள்வளித்து கூறிவிட்டார். பாளையங்கோட்டையிலிருந்து ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வரை நீங்கள் அனுமதிக்க வேண்டும், என்னை அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தாராம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போகிற இடமெல்லாம் திமுக கூட்டணி பலமான கூட்டணி என்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டணி உடையும். கூட்டணியை நம்பியவர்கள் நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம். நீங்கள் தான் எஜமானர்கள். கூட்டணி காலத்துக்கேற்ப மாறும். மக்கள் எடுக்கும் முடிவு கண்டிப்பாக தமிழகத்தில் வருகின்ற 2026 நிலை மாறும் என்றும் அவர் கூறியிருந்தாராம். உங்கள் முடிவின்படிதான் அதிமுக கூட்டணி வெல்லும். திமுக ஆட்சிக்கு வந்தது 50 மாத காலமாகிவிட்டது. மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விவசாயிகள், ஆசிரியர்கள் என எல்லோரும் போராட்டத்தில் நடத்துகிறார்கள். அந்த அளவுக்கு துன்பம். 525 அறிவிப்புகளை வெளியிட்ட திமுக அரசு 98% கூட நிறைவேற்றினோம் என செய்யாக பொய் சொல்லி தனது கட்சியை காப்பாற்றி வருகிறார்கள். அது மட்டுமன்றி திமுக அவர்கள் குடும்பத்துக்கான வருமானத்தை தான் பார்ப்பார்கள். எப்போது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்கிறார்கள். திமுக மத்தியில் 16 ஆண்டு கால மத்தியில் ஆட்சியில் அதிகாரத்திலும் இருந்தது. உண்மையில் மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் எவ்வளவோ செய்திருக்கலாம். எதுவும் செய்யாமல் இருப்பது பாஜக எதுவும் செய்யவில்லை என்று பரப்புரையும் செய்கிறார்களாம். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தவில்லை? அதிமுக மற்றும் பாஜகவுக்கு திமுகவை வீழ்த்துவதே ஒரே நோக்கம். அதற்கான கூட்டணி தான் நாங்கள் அமைத்திருக்கிறோம். பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்தவுடன் திமுக கூட்டணி ஜெயிக்காது என்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டதாம். அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக வெல்லும் என்று ஸ்டாலின் நம்பிவிட்டார். மக்கள் செல்வாக்கை திமுக இழந்துவிட்டது. அதனால் இப்போது வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை சேர்க்கையும் சேர்த்து வருகிறார்கள். அது மட்டுமன்றி தொண்டர்கள் இல்லாத கட்சி என்ற பரிதாப நிலைக்கு திமுக போய்விட்டதாம். ஓடிபி விவகாரத்தில் ஏற்கனவே நீதிமன்றம் அதை தடை செய்திருந்தது. அங்கேயும் உச்சநீதிமன்றம் சென்றார்கள். அங்கேயும் தள்ளுபடி செய்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் வறட்சி புயல் வந்தபோது கூட கொரோனா காலத்திலும் விலைவாசி உயரவில்லை. இன்று எல்லா பொருட்களையும் விலையும் உயர்ந்துவிட்டது. மக்கள் அதில் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்றும் கூறியிருந்தாராம். திமுகவின் பாரம்பரிய கட்சி என்கிறார்கள். ஆனால் சொத்துக்களை விற்று கட்சி வளர்த்தவர்களுக்கு இடமில்லை. திமுக வாரிசுக்குத்தான் கண்டிப்பாக அக்கட்சியில் பதவி கிடைக்கும். அது மட்டுமின்றி கனிமொழி மகளிரணி தலைவர் முடிஞ்சு போச்சு. எல்லா பொறுப்பும் கொடுத்துக்கே போச்சு. அதுலேயும் அதிமுக அப்படியல்ல. சாதாரண கிளை செயலாளர் கூட பொதுச்செயலாளராக ஆக முடியும், முதல்வர் ஆக முடியும். அதற்கான சரியான பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் கூறுகின்றார். அது மட்டுமின்றி அவர் சொல்வதாவது, திறந்து வைக்கப்பட்ட பாளையங்கோட்டை டார்லிங் நகரில் உள்ள 8 உள்ள விளையாட்டு அரங்குகள் பல விதமாக பூட்டி கிடைக்கிறது. திருநெல்வேலி மக்களுக்காக 37 கோடி குடிநீர் திட்டம் அமைக்கப்பட்டும் இன்னும் அது திறக்கப்படவில்லை என்று அமல்படுத்தவில்லை என்றும், இவையெல்லாம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக இதை நிறைவேற்றி கொடுக்கும் என்றும், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஸ்டாலின் பை என பழனிசாமி பேசினாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.